ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்திய தென்கிழக்கு மாகாணத்தின் சார்பாக இந்த இணையதளத்தின் வாயிலாய் உங்களை சந்திக்கும்படியாய் தேவன் கொடுத்த மேலான கிருபைக்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கன்னியாகுமரி டிவிஷன் கிருஷ்ணம்புதூர் படைத்தளத்தின் சார்பாக ஏழை பெண்கள் திருமண நிதியுதவி ஞாயிறை இந்த நாளில் நடத்தும்படியாக தேவன் இடத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். இந்த இணையதளத்தின் வாயிலாய் பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சந்திக்கும்படியாய் நாம் தொடர்ந்து ஜெபத்தோடு நாம் இருப்போம். கர்த்தர் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக. கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறமையா, உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா, மைமைப்படுத்துகிறோம். கழிந்து போனதான 6 மாத காலமும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் கண்ணின் கனிமூல் பாதுகாத்து இந்த 7வது மாதத்தின் இந்த முதலாம் பரிசுத்தமான ஓய்வு நாளை அப்பா நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்படியே உம்முடைய சமூகத்தில் வந்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியான இந்த கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்திரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய வேதவசன விதமாய் சொல்கிறது, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை என்று. உம்முடைய கிருபை ஒவ்வொரு நாளும் தாங்கி ஏந்தி சுமந்து பாதுகாத்து தப்புவித்து வழிநடத்தி வந்த மேலான கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றியோடுமே துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அப்பா, இந்த நாளை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ராஜா, எங்களுடைய ரிச்சனை சேனைக்காக நாங்கள் வருகிறோம் தகப்பனே. அப்பா, எங்களுடைய ஜெனரல் ஐயாவுக்காக அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை கண்ணின் கனிம்போல் தேவன் பாதுகாத்து வருகிற தயவிற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுடைய மாகாணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய மாகாண தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்களுடைய மாகாணத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதலை நாங்கள் கண்டுகொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. எங்களுடைய சென்னை சேனை பணியானது அப்பா தொடங்கின நாள் முதல் ஆண்டவரை 134 தேசங்களில் அப்பா எங்களுடைய சென்னை சேனை கொடி பறக்கும்படியான அந்த கிருபைகளை கர்த்தர் தந்திரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. விசேஷ வண்ணமாக தகப்பனே அப்பா, இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு பாகங்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரீர் பரிசுத்த ஆவினால எடுத்து கர்த்தரீர் நிரப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, இந்த ஆராதனையிலே நாங்கள் கேட்க இருக்கிறதான செய்திகளையும் கர்த்தரீர் ஆசீர்வதித்து தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திர ராஜா, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியாய் கர்த்தரீர் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் எங்கள் விண்ணப்ப எங்களுடைய ஸ்தோத்திரங்களை செலுத்தும்படியான இந்த நல்ல தருணத்தை கர்த்தர் தந்த தயவிற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, எங்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் சிறுகவும் நீங்க பெருக வேண்டும் என்று அன்பான இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். தேவாதி தேவனுக்கு சோஸ்திரம் உண்டாவதாக. நாம் அனைவரும் ஜெபத்திற்காக இந்த இடத்துல நிற்கிறோம். தேவன் இந்த நாள் வரைக்கும் நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். தேவன் நமக்கு செய்த எல்லா கிருபைகளுக்காகவும் தேவனுக்கு நன்றி செலுத்தணும். தேவன் நம்மளை இனி வருகின்ற நாட்களிலும் நடத்தப் போகிறதற்காக, நமது வேண்டுதல்களுக்காக நாம் அனைவரும் கண்களை மூடி தேவனிடத்தில் ஜெபம் ஏறெடுப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே,
அருமையான இந்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாள் வரைக்கும் எங்களை கூட்டி சேர்த்துருக்கிறீங்கப்பா. உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, கடந்த 6 மாதம் முழுவதும் அப்பா கண்மணி போல எங்களது எல்லா காரியங்களையும் நீங்கள் பாதுகாத்து தகப்பனே இந்த புதிய மாதத்தை காணும்படியான உள்ள கிருபைகளை தந்திருக்கிறீங்கப்பா. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, கடந்து வந்த நாட்களில் எல்லாம் உமது கிருபை எங்களை தாங்கி கொண்டது தகப்பனே. எங்களது பலவீனங்கள் தகப்பனே, இன்னும் தகப்பனே பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை மீட்டு கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. இந்த புதிய மாதத்திலும் புதிய ஆசீர்வாதங்களுக்காக உமது பாதப்படியிலே நாங்கள் நிற்கிறோம் தகப்பனே. இந்த இரட்சணிய சேனையின் தகப்பனே வீரர்களாக தகப்பனே நாங்கள் உம்மை நோக்கி பார்ப்பதில் தகப்பனே மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம் தகப்பனே. எங்களது தகப்பனே இந்த இரட்சணிய சேனையை அப்பா உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களது ஜெனரல்கள் தகப்பனே, எங்களது டிசி ஐயா அம்மா தகப்பனே, எங்களது டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ் தகப்பனே, எங்களது எல்லா படைஸ்தலங்கள் எல்லாரையும் தகப்பனே உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தகப்பனே, கண்மணி போல நீர் பாதுகாத்துக்காங்க தகப்பனே. நாங்கள் செய்கின்ற ஊழியங்கள் தகப்பனே உமக்கு பிரியமுள்ளதாக அமைய நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எங்களை வழி நடத்துங்க தகப்பனே. எங்கள் ஒவ்வொரு தகப்பனே திருச்சபையின் மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. எல்லாரின் வேண்டுதல்களையும் அப்பா உமது பாதப்படியிலே வைக்கிறோம் அப்பா. கண்மணி போல எங்களை பாதுகாத்துக்காங்க. எங்களது எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்திங்கப்பா. எங்களது தகப்பனே சிறு குழந்தைகள் வாலிப பிள்ளைகள் தகப்பனே நீர்தாமே பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. வாலிப நாட்களிலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொன்னது போல தகப்பனே எங்களது பிள்ளைகள் எல்லாரும் உம்மை நினைத்து கொண்டு வழி நடக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. போதை பொருட்களுக்கு எங்கள் பிள்ளைகளை நீங்க விலக்கி பாதுகாத்து ரட்சியுங்க தகப்பனே. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பெரியவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எங்களது எல்லா காரியங்களையும் அப்பா உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். குறிப்பாக இந்த வாரத்திலே ஏழை பெண்களின் தகப்பனே திருமண உதவி நாள் தகப்பனே. இந்த நேரத்திலும் தகப்பனே திருமணம் ஆகாமல் இருக்கிற ஏழை பெண்களுக்காக, திருமணத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிற ஏழை பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா உதவிகளும் பிள்ளைகளுக்கு கிடைக்க தகப்பனே, எல்லா தகப்பனே கால நிலைகளையும் அப்பா தகப்பனே நீர்தாமே அதற்காக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீர் மாத்திரம் இறங்குங்க தகப்பனே. இன்னும் அப்பா வருகின்ற நாட்கள் முழுவதும் உமது கிருபை எங்களை வழிநடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். மீட்பரின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். நம் அனைவரின் ஜெபமாக கர்த்தர் நமக்கு கற்பித்த ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பகுதி யோவான் எழுதின நற்செய்தி நூல் அதிகாரம் 2 வசனங்கள் 1 முதல் 11 முடிய. 3ஆம் நாளிலே கலிலியாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுதும் உண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை முண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான்? நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலியாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்பதே. ஆமேன். வாசித்த திருவசனத்தின் மூலமாக தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னை இந்த இணையதள வாயிலாக சாட்சியாக நிறுத்தின தேவாதி தேவனுக்கு நான் நன்றியுள்ள மகளாய் காணப்படுகிறேன்.
என் பேர் சாந்தோ. நான் கிறிஸ்தம்புதூர் படைஸ்தலத்தை சார்ந்தவள். எனது கணவர் ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவங்க. அவங்களுக்கு சொந்த கோயில் உண்டு. சொந்த கோயிலில் வருஷந்தோறும் கோயிலுக்கு கொடை கொடுப்பாங்க. குடும்பத்தில் பெரிய ஒரு இந்துவில் ஒரு வைராக்கியமான ஒரு குடும்பமாக இருந்துட்டு இருந்தது. 1992 நாங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே பண்ணும்போது அங்கே தெய்வச்செல்புரத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் உண்டு. அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு என்னையும் வாரந்தோறும் அங்கே அழைச்சிட்டு போவாங்க, வியாழக்கிழமை தோறும் அந்த சாமியை கும்பிடுவதற்காக. நானும் அவங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா வீட்டில் பல பிரச்சனைகளை உருவாக்குங்கிறதுக்காக என்னையும் அந்த அவங்க ஹிந்துவாட்டு சேர்க்கணுங்கிறதுக்காக அவங்க எனக்கு முடிவு பண்ணி அதன் அடிப்படையில் என்னை செயல்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனாலும் நான் அந்த சாமியை கும்பிடும்போது நான் ஏசப்பா என்ன இந்த இடத்துல நிறுத்தினீங்களே, என்னைக்காவது ஒரு நாள் ஒரு அற்புதத்தை இவங்களுக்கு செய்யணும் அப்படின்ட்டு நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு வருவேன். அங்கே கொடுக்க பிரசாதம் இது எல்லாமே சாப்பிட வச்சிருவாங்க. ஆனால் சொல்லுவாங்க, வீட்டில் நீ ப்ரேயர் பண்ணு, ஆனால் சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் நான் ப்ரேயர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன தடைகள் உண்டோ அத்தனை தடைகளும் எனக்கு செய்வாங்க. ஆனால் ப்ரேயர் பண்ண முடியாது. அங்கே நான் கோயிலுக்கு போயாச்சுன்னு சொன்னால் அந்த கோயிலில் என்னை சர்ச்சில் அடித்து இழுத்துக்கிட்டு பல கொடுமைகள் என்னை படுத்தினாங்க. 2002 என் பையன் பிறந்தான். என் பையன் பிறந்ததுல இருந்து அவனை ஒரு இந்து குடும்பமாக ஆக்கணும், இந்துவில் ஒரு வைராக்கியமாக ஆக்கணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். அதன் அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிறந்ததுல இருந்து அவனை காலையிலே குளிப்பாட்டி காலையிலே என்ன பண்ணிடுவாங்க, திருநூறு பட்டை எல்லாம் பூசி அவனை விட்டுருவாங்க. அவங்களும் காலையிலே குளிச்சு அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஏன்னா நான் ப்ரேயர் பண்ண கூப்பிடுவேன் அப்படிங்கிறதுக்காக. அப்படி அதே போல் ஹிந்து ஸ்கூலில் தான் அங்கே திருநெல்வேலியில் IAP ஸ்கூல் அவனை படிக்க வச்சாங்க. அங்கேயும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மந்திரெல்லாம் சொல்லுவாங்க. அப்படியே பிள்ளையும் வளர்த்தாங்க. ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் இந்த சோஷியல் ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து அந்த சோஷியல் ஆர்கனைசேஷனில் நேரடியாக இந்த சுய உதவி குழுக்களுக்கு கடன் கொடுப்பாங்க. நேரடியாகவே நீங்கள் கடன் கொடுங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு 24 லட்சம் ரூபா அந்த இடத்துல சேங்ஷன் பண்ணாங்க. சேங்ஷன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ரெண்டாவது அந்த ரூபாயை நாங்கள் எடுக்க போனோம். எடுக்க போகும்போது 1 வீக்குக்குள்ளேயே அந்த ரூபாயை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த மேனேஜர் எங்கள் ஸ்டாஃப்கிட்ட எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, 2 பிளாங்கு செக்கு கொடுத்து விடுங்க சார், அதில் நம்மளுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு ப்ராப்ளமே வராது அப்படின்ட்டாங்க. அவங்களும் மேனேஜரை நம்பி என்ன பண்ணாங்கன்னா, 2 பிளாங்க் செக்கு எங்கள் ஸ்டாஃப்கிட்ட கணேசன் ஒரு ஸ்டாஃப்கிட்ட கொடுத்து விட்டுட்டாங்க. அவர் மேனேஜர் என்ன பண்ணினாருன்னா, அந்த பிளாங்க் செக்கில் 24 லட்சம் ரூபாயும் வித்ட்ரா பண்ண போல காமிச்சு அந்த 24 லட்சம் ரூபாயும் அந்த சுய உதவி குழுக்கு கெட்டாமல் டியூவாக இருந்த அந்த குழுக்களுக்கு ஓவர் டியூவாக இருந்த குழுக்களுக்கு அந்த லோனை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு VRSும் வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணணும், நாங்கள் கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்டுக்கு போனோன்னா அங்கேருந்து ஒரு நோட்டீஸு ரீஜனல் ஆஃபீஸுக்கு வந்தோடனே ரீஜனல் ஆஃபீஸ் எங்களை தேடி வர்றாங்க. தேடி வர நேரத்தில் சார் நீங்கள் இந்த கேஸை வாபஸ் வாங்குங்க, நமக்குள்ளே எந்த பிரச்சனையுமே இல்லை, அதனால ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்போ இவங்க நம்பி எங்கள் வீட்டுக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த கேஸை வாபஸ் பண்ணாங்க. 2 வீக்ஸ் கழித்து பார்க்கும்போது எங்களுக்கு கோர்ட்லேருந்து எங்களுக்கு நோட்டீஸ் வருது. நோட்டீஸ் வரும்போது எங்களுக்கு ரொம்ப ஒன்றுமே ஆகாது. நீங்கள் 24 லட்சம் ரூபாயும் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து 36 லட்சம் ரூபாய் நீங்கள் பேங்குக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு எங்களுக்கு நிறைய ஃபாரின் ஃபண்டெல்லாம் இருந்தது. அந்த ப்ராஜெக்ட் எதுவுமே ரன் பண்ண முடியாது, ரூபாயை எடுக்க விடலை. அவங்க கொடுத்த டார்ச்சர் எங்களுக்கு தாங்க முடியலை. ரொம்ப எங்கள் வீட்டுக்காரங்க ரொம்ப பலவீனம் ஆயிட்டாங்க. ரொம்ப பிரச்சனைகள் எல்லாம் வருது. நான் அழுறேன், ப்ரேயர் பண்ணுறேன். அப்பவும் இவங்க ப்ரேயர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. உங்கள் கடவுள் என்ன கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப துன்புறுத்துறாங்க. இந்த காலகட்டத்தில் கர்த்தர் அந்த இடத்த விட்டு எங்களுக்கு மீண்டும் எனக்கு அங்கே இருக்கிறதுக்கே விருப்பம் கிடையாது. அப்போ திடீர்னு நாங்கள் அங்கே நிலங்கள் வாங்கி போட்டோம். அந்த நிலத்தையும் வீடையும் விற்று அவங்கள ஸ்டாஃபுக்கெல்லாம் சேலரி கடனை கொடுத்துக்கிட்டு நாங்கள் சொந்த ஊருக்கு நாங்கள் கடந்து வந்தோம். அப்போ நாங்கள் கிருஷ்ணம்புதூருக்கு கடந்து வரும் பொழுது அங்கே மேஜர் ஆல்பர்ட் ராபின்சன் ப்ரேயர் பண்ணுவாங்க. சார் நீங்கள் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் கடவுளுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி தினமும் கர்த்தரை பற்றி சொல்லுவாங்க. அதன் பிறகு இவங்களுக்கு நல்ல சுவிசேஷம்லாம் சொல்லி எடுத்து ஒரு பைபிளையும் கொடுத்தாங்க. அன்னையிலேருந்து அவங்க முழங்கால் படியிட்டு ப்ரேயர் பண்ணுவாங்க. ப்ரேயர் பண்ணி
ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி என்னையே குடும்ப ஜெபத்துக்காக என்னை என் பிள்ளை உட்கார வச்சு ப்ரேயர் பண்ணுவாங்க. ப்ரேயர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் கூட இது வரைக்கும் ஒரு முறை கூட பைபிளை படித்ததில்லை. ஆனால் 6 முறை அவங்க அந்த பைபிளை முடிச்சிட்டாங்க. முழங்கால் படியிட்டு என்ன செய்வாங்கன்னா இந்த பைபிளை திறந்து இருந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்பாங்கிற உரிமையோட கூப்பிடுவாங்க. என் தகப்பன் அப்படிங்கிறது உரிமையோட கூட. என் பையன் கூட அவரை கிண்டல் பண்ண, என்னப்பா அவங்க அப்பா தங்கப்பழம் இல்லை, என்னை உருவாக்குன தேவன், என்னை படைத்த தேவன், என்னுடைய அப்பா அவரு தான் அப்படின்பாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு தரிசனம் கிடைச்சது. கடவுள் வந்து அவங்கள வெளியே கொண்டு வரதாப்புல அவங்க ஒரு தரிசனத்தை பார்த்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கோர்ட்டுக்கு போறாங்க. அன்னைக்கு எங்களுக்கு தீர்ப்புன்னு தெரியவே தெரியாது, சொல்லவும் இல்லை. ஆனால் அன்னைக்கு வந்து இவங்க போகும்போது அந்த ஜட்ஜி என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கேஸை வந்து இவங்க மேலே தப்பு இல்லை, பேங்க் செய்த தவறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸில் எங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கர்த்தர் தந்தார். அன்னையிலேருந்து என் கணவர் வந்து கடவுளுக்குள்ளே வந்து 2014 ரட்சிப்பு பெற்றாங்க. அன்னையிலேருந்து கடவுள்கிட்ட ரொம்ப விசுவாசம்னா யாருமே சொல்ல முடியாது. எப்படி கடவுளை அவங்கள வெறுத்தாங்களோ அதற்கு மேலாக அவங்க வந்து என்ன செய்தாங்கன்னா கடவுளை ஆராதிக்க, சர்ச்சுக்கு ஒழுங்காக வர்றதுக்கு, மாதந்தோறும் 1ஆம் தேதி ஆராதனை, வாக்குத்தத்த ஆராதனை அவங்க தான் ப்ரேயர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்னது தெரியும் அதை வச்சு ப்ரேயர் பண்ணுவாங்க. கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த கொரோனா டைமில் ரொம்ப பாதிக்கப்பட்டு ஜூன் 30ஆம் தேதி 2021 இறந்துட்டாங்க. அந்த இறக்குறதுக்கு முன்னாடி எனக்கிட்ட என் பையன்கிட்ட இந்த பைபிளை தந்து, மக்களே நீங்கள் வந்து எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் இந்த பைபிளை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க, நீங்கள் ஆராதனைக்கு போகணும், இந்த பைபிள் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் கையிலையும் இந்த பைபிளை தந்தாங்க. 25 வருஷம் நான் போராடி இருக்கேன் என் கணவரை கர்த்தருக்குள்ளே கொண்டு வரக்கு. கர்த்தர் எந்த வகையில் எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு ஆத்துமா கர்த்தருக்கு வேணும்னா கர்த்தர் எப்படியாவது அவர் வந்து அவருக்குள்ளே கொண்டு வருவாருங்கிறது ஒரு நிச்சயம், ஒரு விசுவாசம். கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவங்களுக்கு எந்த குறையுமே படாது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியமான்னு சொன்னது போல கர்த்தர் மேல் நம்ம நம்பிக்கை இருந்தால் நம்மளை கைவிடவே மாட்டார். அதை நான் வந்து என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, என் கணவர் இறந்துட்டாங்க. இறந்த பிறகு என் பையனை வந்து பிஎஸ்சி நர்சிங் நான் கோயம்புத்தூரில் நான் சேர்த்துருந்தேன். சேர்க்கும்போது என்னால் எதுவுமே முடியாது. ஆனாலும் கர்த்தர் அற்புதமாட்டி எனக்கு 4 வருஷம் எந்த வருமானம் கிடையாது, அற்புதமாக என்னை வந்து என் பையன் 4 வருஷம் படிக்கிறதுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளை எனக்கு கர்த்தர் உருவாக்கி தந்தாங்க. அதில் 2023 என் பையனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. மூக்கில் இந்த உடஞ்சிச்சு. அப்புறம் வந்து எனக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, பையனுக்கு ரொம்ப இதாகிருக்கு, பசங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோன்னா உடனே சர்ஜரி பண்ணணும் அப்படின்ட்டாங்க. நான் அங்கேருந்து கடந்து போகும்போது என் பையனை பார்க்கும்போது என்னால் சகிக்க முடியாது. உடனே நான் கோயம்புத்தூரில் கேஎம்எம் ஹாஸ்பிட்டலுக்கு நான் அவனை கூட்டிகிட்டு போனோடனே அப்போ அவங்க சொல்லுவாங்க உடனே சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா மூச்சு விட முடியாது, ரொம்ப கஷ்டம். அதில் சர்ஜரி பண்ணணும் சரின்னு ஓகேன்னு ஆயாச்சு. என்கிட்ட காசு கிடையாது, நான் 20,000 ரூபாய் தான் அங்கேருந்து கொண்டு போயிருக்கிறேன். அப்போ அவங்க 1,50,000 ரூபாய் ஆகுமா சர்ஜரிக்கு. நான் எங்கள் அக்காட்ட சொல்கிறேன், ஊரில் எனக்கு நகையெல்லாம் அடை வச்சு பேங்கில் நீ அனுப்பணும். அவள் அனுப்புனா எனக்கு பேங்கில் பணம் வந்துடுச்சு. என்னால் எடுக்க முடியல, நம்பர் பிளாக் ஆயிடுச்சு. அப்புறம் நான் மேனேஜர்கிட்ட சொல்கிறேன், அப்போ பணம் கட்டுனா தான் சர்ஜரிக்கு போக முடியும். உடனே நான் கதறேன், அழுறேன். ஆனாலும் பிறகு அந்த பசங்க அவங்க கூட படிக்கிற பசங்க உடனே என்ன பண்ணினாங்கன்னா அந்த ஆப்ரேஷனுக்குள்ள பணத்தை கட்டிட்டாங்க. காலையில் சர்ஜரி நடக்குது. நான் அங்கேருந்து கடந்து போன நேரத்தில் எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்து இவனுக்கு என்எஸ் கையில் போயிட்டே இருக்குது. லாஸ்ட்டில் அவங்க சொன்னாங்க கவனிச்சுக்கோங்கன்னு. நான் சரின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நான் நல்லா தூங்கிட்டேன். ஏன்னா ரூம் டோரையும் லாக் பண்ணிட்டேன். பார்த்தா என்எஸ் முடிஞ்சு அது வந்து லீக் ஆகி பிளட் எல்லாம் வெளியே வந்துடுச்சு. பிளட்டுன்னு பயங்கரமான பிளட்டு, ஐவிலேருந்து பிளட்டு ஓப்பன் ஆகி பிளட்டு வந்துட்டு. அப்புறம் திடீர்னு எனக்கு முழிப்பு வரும்போது என் பிள்ளை படுத்திருக்க பெட்டெல்லாம் வந்து இந்த பெட்டில் ஒரே பிளட்டு. உடனே நர்ஸை கூப்பிட்றேன், கதறேன், அழுறேன். என் பையனுக்கு குளிர் இதெல்லாம் வந்துடுச்சு. காலையில் 6 மணிக்கு சர்ஜரி. அப்படி இருக்கும்போது நான் நல்லா அழுத உடனே அவங்க ஏமா இவ்வளோ கவனம் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்ட்டு. அவன் சொல்ல, என்னம்மா நீங்கள் கவனமாக இருப்பீங்களே, என்னம்மா ஆச்சு அப்படின்னு.
அப்புறம் காலையில் சர்ஜரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் சொல்கிறேன், அப்பா இந்த இடத்துல நீங்கள் தான் எனக்கு வந்து என் பையனை ஜீவனோட தரணும், நான் உங்களை நம்பி தான் இருக்கேன், எனக்கு யாருமே கிடையாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சொல்லி கதறி நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கேன். அங்கேருந்து ஆப்ரேஷன் பண்ணி முடித்து வரும்போது பையனை நான் கூப்பிடுறேன். கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்தாங்க. எந்த இதுவும் இல்லாமல் கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்து எனக்கு என் பையனை ஜீவனோடு தந்தார். கர்த்தருக்கு கோடான கோடி நான் நன்றி செலுத்துகிறேன். அதன் பிறகு அந்த பணத்தை பார்க்கும்போது பணம் திரும்ப கட்டணும். மேனேஜர் வந்து என்னம்மா உங்களுக்கு செய்யணும்னு கேட்டாங்க. சார் எனக்கு எப்படியாவது இந்த பணத்தை என் பையன் அக்கௌண்ட்டில் போடுங்கன்ட்டு சொன்னேன். அவர் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உடனே அந்த பணத்தை என் பையன் அக்கௌண்ட்டில் போட்டு நான் அந்த பணத்தை கட்டி வர்றதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். கர்த்தர் தான் அந்த உள்ளங்களில் பேசினார். கர்த்தர் தான் பெரிய அற்புதங்களை செய்தார். மனுஷனால கூடவே கூடாது, என்னால் எல்லாம் கூடுன்னு செய்த தகப்பன் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் கர்த்தர் அற்புதமாய் செய்து வந்தார். ஒரு வருஷம் பையன் வந்து எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் பிறகு டெஸ்ட்டுக்கு போகும்போது நல்ல ஒரு பிரச்சனை இல்லைம்மா, அவன் வந்து காலேஜில் இருக்கட்டும் போகட்டும், எக்ஸாம் எழுதுறேன். அந்த வருஷம் எக்ஸாமில் என் பையன் நல்ல மார்க் எடுத்து கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியும் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு கோடான கோடி நான் நன்றி சொல்லி இந்த சாட்சியம் முடிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதனாலே ஏழை பெண்கள் திருமண நிதிவு ஞாயிறாய் இருக்கிறபடினாலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தையை நாம் கேட்டு இன்னும் நாம் ஆவில பலப்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வாராக. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் உங்களோடு கூட ஆண்டவர் பேசும்படியாக இருக்கிறார். நாம் வேதத்திலிருந்து ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்கும்படியாக இருக்கிறோம். முதலாவதாக நம்முடைய ஆண்டவர் உதவி செய்யும் கர்த்தராக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இடைபடுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் முதலாவது நம்முடைய இயலாமையிலே நமக்கு உதவி செய்ய வல்லவர். அவர் காட் இஸ் ஏபிள் டு ஹெல்ப் அஸ் இன் அவர் டைம்ஸ் ஆஃப் வீக்னஸ். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரம், தற்செயலாக சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அது இயலாமல் போய்விடுகிற ஒன்றாய் காணப்படுகின்றது. நம்முடைய தேவன் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனத்து வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளிலே கலிலேயாவில் கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அங்கே திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த வேளையில் நம்முடைய தேவன் நம்முடைய இயலாமையை ஆண்டவர் அறிந்திருக்கிற தேவன். அந்த இடத்துல இயேசு ஒரு வார்த்தை சொல்கிறார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கு உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை, அந்த நேரம் இன்னும் வரவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் எவ்வளோ முயற்சித்து பார்க்கிறோம், ஆண்டவரே இது நடைபெறவில்லையே,
ஆண்டவரே ஏன் ஆண்டவரே திருமண காரியங்கள் ஸ்தோத்திரம், சில வேலை காரியங்கள், படிப்பு காரியங்கள், பல விதத்திலையும் நம்ம சோர்ந்து போய் இருக்கிறோம். ஆண்டவரே இவ்வளவு நாள் ஆகிவிட்டதே, என்னை பார்க்கிறவெல்லாம் கேட்குறாங்க, நீ வேலைக்கு போகலையா, நீ படிக்க போகலையா, ஏன் உனக்கு வயது என்ன ஆகி கொண்டு இருக்கிறது, ஏன் இன்னும் திருமண காரியங்கள் இன்னும் நடைபெறவில்லை என்று பல விதங்களில் கேட்கும்போது ஆண்டவரே என்னுடைய உள்ளம் சோர்ந்து போய்விடுகிறது. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையை அவருடைய தாயார் அறிந்து கொண்டார். வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சோதரம் இயேசுவின் தாய் மரியாள் அந்த இடத்துல அந்த வேலைக்காரர்களை நோக்கி அவர்கள் சொல்கிறார்கள். யூதர்கள் தங்களை சுத்தரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடுகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். ஆமென். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்திலே கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையில ஆண்டவர் அந்த இடத்துல வெறும் தண்ணீரை திராட்சரசமாக தேவன் மாற்றி கொடுத்தார். ஸ்தோத்திரம். ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷனால் இது ஒரு கூடாத ஒரு காரியம். அந்த சூழ்நிலையில அந்த ஃபங்க்ஷன் வீட்டில் ஸ்தோத்திரம் பந்தி விசாரிப்பு நடைபெற்று கொண்டிருக்கிற இடத்துல எல்லாரும் பந்தியில் இருக்கிறாங்க. திராட்சரசத்தை பறி கொண்டு இருக்கிற சூழ்நிலை திடீரென்று அடுத்த பந்திக்கு விளம்புவதற்கான திராட்சரசம் அங்கே குறைபட்டு போய்விட்டது. இந்த சூழ்நிலையில மனுஷிகத்தில் இதை நம்மாலே செய்ய முடியாத ஒரு காரியம். ஆனால் ஆண்டவரால் எல்லாம் கூடும். பரிசுத்த வேதாகமத்திலே மத்திய எழுதின நற்செய்தி நூல் 19வது அதிகாரம் 26வது வசனத்திலே, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். நம்முடைய வாழ்க்கையில வித் மேன் திஸ் இஸ் இம்பாசிபிள், பட் வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். தேவனால் எல்லாம் கூடும். நம்முடைய வாழ்க்கையில நாம் அதை விசுவாசிக்கும் பொழுது, இயேசுவின் தாயார் அறிந்து கொண்டார், இயேசுவாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஸ்தோத்திரம். இயலாத காரியம் ஒன்றும் கிடையாது. இயேசுவால் எல்லாம் முடியும் என்பதை இயேசுவின் தாயார் அறிந்து கொண்டார். இந்த வேளையும் கூட அருமையான தெய்வ செய்தியை கேட்கிற ஆண்டுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்முடைய இயலாமையில் நமக்கு உதவி செய்ய வல்லவர். அவர் நம்முடைய டேலண்டை பார்த்தோ, நம்முடைய அறிவை பார்த்தோ ஸ்தோத்திரம் அவர் உதவி செய்கிற தேவன் அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் நாம் ஆண்டவரை நம்பும் போது, ஆண்டவரை விசுவாசிக்கும் போது, நம்முடைய தேவன் இல்லாததை இருப்பதா என்கிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கின்றார். நான் ஏழையாய் இருக்கிறேனே என்று சொல்லி நீங்க பாரப்படலாம். ஆண்டவரே இவ்வளவு ரூபாய் எனக்கு தேவைப்படுகிறது, ஆண்டவரே நான் என்ன செய்வதற்கு என்று சொல்லி நீங்க கலங்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் நம்முடைய இயலாமையிலே நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக ஆண்டுடைய வார்த்தையை நாம் பார்க்கும்போது, இயலாதவர்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். When we extend our help to those in need, the Lord extends his help to us. தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் இயலாதவர்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 17வது வசனத்திலே, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை தேவன் அவனுக்கு திரும்ப கொடுப்பார் வேதம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்கிறார், கொடு அப்பொழுது உனக்கும் கொடுக்கப்படும். Give and it will be given to you. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். நம்முடைய தேவன் ஸ்தோத்திரம் கொடுக்கிற தேவன். வாரி இறைத்தான், ஏழைக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்றைக்கும் அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். நம்முடைய இரட்சணை சேனையிலே ஸ்தோத்திரம் அநேக ஏழை பெண்கள் இருக்கிறாங்க.
அந்த ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவி நம்முடைய ரட்சணேசனை இந்திய தென்கிழக்கு மாகாணத்தின் சார்பாக ஸ்தோத்திரம் அருமையான மாகாண தலைவர்கள் அதை செய்து நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி இயலாதவர்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். தானம் தர்மம் பண்ண மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேலே தேவன் பிரியமாயிருக்கிறார். ஏழைகளுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது அந்த உதவி நம்முடைய வாழ்க்கையில பெரிய நன்மைகளை அற்புதங்களை செய்யும். ஆண்டவர் அதை பார்க்கின்றார். அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, சிறுமைப்பட்ட பிள்ளைகள் ஏழை பெண்கள் ஸ்தோத்திரம் திருமண காரியத்திற்காக அவங்க காத்திருக்கும் பொழுது சரியான அந்த திருமண அந்த நிதி உதவி அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும் பொழுது அவருடைய உள்ளம் சந்தோஷப்படுகிறது. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்படிப்பட்டதான விலையேறப்பட்ட இரட்சணை சேனையிலே நீங்களும் நாங்களும் இருப்பது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த தேவ செய்தியை கேட்கிற என் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய ஆண்டவர் முதலாவது நம்முடைய தேவன் நம்முடைய இயலாமையில் நமக்கு உதவி செய்ய வல்லவர். இரண்டாவது, நம்முடைய தேவன் இயலாதவர்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அன்புக்குரிய தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலை எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய இயலாமை எல்லாம் தேவன் அறிந்திருக்கின்றார். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், நாம் நம்முடைய காரியங்களை நாம் தேவனிடத்திலே நாம் சொல்ல வேண்டும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நாம் ஆண்டவரிடத்திலே நாம் கேட்போம். இந்த தேவ செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார், நன்மைகளை காண செய்வார். மூன்றாவதாக, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கும்போது நம்முடைய இயலாமையை தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்பொழுது அவர் நமக்கு உதவி செய்வார். 2 நாளாகமும் 14வது அதிகாரம் 8, 9, 10, 11வது வசனத்திலே ஸ்தோத்திரம் ஆசா என்கிறதான அந்த ராஜா ஆண்டுடைய சமூகத்திலே ஸ்தோத்திரம் எதிரிகள் சூழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே ஆசா இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரிடத்திலே அவன் வேண்டுதல் செய்கிறான். ஆண்டவரே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி ஆண்டுடைய நாமத்தை அந்த இடத்திலே மகிமைப்படுத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இயலாத ஒரு சூழ்நிலையிலே ஆசா தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே தன்னுடைய இயலாமையை ஆண்டுடைய சமூகத்திலே அவன் சொல்கிறான். என் அன்புக்குரிய தேவ ஜனமே, நம்முடைய இயலாமையை நாம் ஆண்டவரிடத்திலே சொல்லணும். கர்த்தர் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய முடியும். அவர் நம்முடைய தேவன், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர். தேவ சமூகத்திலே கூப்பிடுகிற யாவரின் குறைகளை தீர்க்கிற வல்லவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இன்றும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஏழை பெண்கள் திருமண நிதி ஞாயிறின் சார்பாக என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வுகளை மேன்மைகளை தருவார். உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து, உங்களுடைய இயலாமையை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டுடைய சமூகத்தில் உங்களை இயலாமையை சொல்லுங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். இந்த 2 நாளாகவும் 14வது அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆசா ராஜா ஸ்தோத்திரம் இந்த 8வது வசனத்திலே யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும் பென்யமிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,84,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். ஆனாலும் அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். அப்பொழுதுதான் ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டு
மெரேசாவுக்கு அடுத்த செப்பத்தா எனும் பள்ளத்தாக்கள் யுத்தத்திற்கு அனுபவித்து நிற்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவரே இந்த சேனையை முறியடிப்பதற்கு எங்களால் கூடாத ஆண்டவரே, உங்க பலன் எங்களுக்கு தேவை, உங்க தயவு எங்களுக்கு தேவை, உங்க உதவி எங்களுக்கு தேவை, எங்களுடைய இயலாமை உமக்கு தெரியும் ஆண்டவர் என்று சொல்லி அந்த இயலாமையை தேவனிடத்திலே அவர்கள் ஆமென் ஆசா ராஜா சொல்கின்றார். என் அன்புக்குரிய தேவ ஜனமே, அவன் சொன்னபடியினாலே ஆமென் ஆண்டவர் பாருங்க ஒரு பெரிய காரியத்தை அவங்களுக்கு செய்தார். அப்பொழுது கர்த்தர் ஆமென் 12வது வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். ஆமென். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியாக கொள்ளையடித்து கேராரின் சுட்டு பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. அந்த பட்டணங்களை எல்லாம் கொள்ளையிட்டார்கள். அவைகளில் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது. என் அன்புக்குரிய தேவ ஜனமே, ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். இயலாத சூழ்நிலையில இந்த எதிர்கூட்டங்களை எப்படி மேற்கொள்ள முடியும் என்கிறதான அந்த சூழ்நிலையிலே தேவ சமூகத்திலே ஆசா ஆண்டவரிடத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுத்தான். தேவனுடைய பிள்ளைகள் அந்த இயலாத சூழ்நிலையை ஆண்டவர் அறிந்து கொண்டு ஆசா ராஜாவுக்கு கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். ஆமென் ஸ்தோத்திரம். தேவ ஜனமே, இன்றும் தேவன் நம்முடைய இயலாமை அறிந்திருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளை நாம் ஆண்டவரிடத்திலே சொல்லும் பொழுது வெற்றியான வாழ்க்கைக்கு எதுவாய் தேவன் நம்மை நடத்துவார். தேவனுடைய பிள்ளைகளே, set us present our weaknesses to God. He is our ever present help. நம்முடைய தேவன் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கின்றார். ஆமென் ஸ்தோத்திரம். வேதத்திலே ஒரு வசனம் சொல்கிறது, யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 8-9வது வசனத்திலே ஆண்டுடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 8-9வது வசனத்திலே ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, ஆமென். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. என் அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த வார்த்தையை நாம் அறிந்த ஒரு வேத பகுதி. ஆமென் ஸ்தோத்திரம். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசனை இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்பு உடையவர்கள் முதலான வியாதிக்கார் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவ தூதன் ஒருவர் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதேசனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். ஆனால் வேதத்தில் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அவன் இயலாத ஒரு சூழ்நிலை, இயலாமை, அவனால் எழுந்து போக முடியாது. அந்த குளத்துக்குள்ளே அவனை கொண்டு போய் இறக்கி விடுவதற்கு, அந்த வியாதியிலிருந்து அவன் விடுதலை பெறுவதற்கு யாரும் அவனுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அவன் கூட இருந்த அனைவரும் பலவீனப்பட்டவர்கள். முதலாவது எங்களுக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லிதான் அவர்கள் முந்திக் கொள்வார்கள். தேவ ஜனமே, இந்த காலகட்டத்திலே ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? ஸ்தோத்திரம். அவர்கள் சுயம் நிறைந்தவர்களாய் இருக்கிறார்கள். எனக்கு ஆசீர்வாதம் கிடைத்தால் போதும், எனக்கு நன்மை கிடைத்தால் போதும் என்று சொல்லி வாழ்கிற ஒரு கூட்டத்துக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. ஸ்தோத்திரம். நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர். ஸ்தோத்திரம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியசன் என்று அறிந்து அவனை நோக்கி ஆண்டவர் சொல்கிறார், சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அவனுடைய இயலாமையை தேவன் அறிந்திருந்தார். அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்பினார். என் அன்புக்குரிய தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில் நீங்க பலவீனத்தோடு கூட இருக்கலாம். ஆண்டவரே, தீராத வியாதியிலே நான் இருக்கிறேன், பலவீனத்திலே இருக்கிறேன், கடன் பாரத்திலே இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி என் வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி என் இயலாத சூழ்நிலையிலே ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போய்விடுவேன் என்கிறதான ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். என் அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த செய்தியின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்கள் இயலாமையிலே
கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்யும்படியாக, நன்மையை செய்யும்படியாக ஸ்தோத்திரம் இந்த இணையதளத்தின் வாயிலாக கர்த்தர் என் மூலமாக உங்களோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டு இருக்கிறார். நம்முடைய இயலாமையை தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். இந்த வியாதியேசனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டவுடனே அந்த வியாதியேசன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லையப்பா, நான் போகிறதற்குள்ளே வேறொருவர் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்று சொல்லி அவருடைய இயலாமையை குறித்து ஆண்டவரிடத்திலே தெரியப்படுத்துகிறான். என் அன்புக்குரிய தேவஜனமே, இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். விசேஷமாய் இதுவும் ஒரு ஓய்வு நாளாக இருக்கின்றது. தேவனுடைய ஜனமே, இந்த ஏழை பெண்கள் திருமண நிதியுதவி நியாயம் சார்பாக ஆண்டவர் உங்களோடு கூட கர்த்தர் பேசின அருமையான ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம். உங்களுடைய இயலாமையை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உன்னுடைய பலவீனத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய கஷ்டத்தை தேவன் அறிந்திருக்கிறார். நீ தேவ சமூகத்திலே கண்ணீரோடு கூட ஸ்தோத்திரம், நீங்க தேவ சமூகத்திலே ஸ்தோத்திரம், நீங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே கேட்கும்போது, ஆண்டவரே, என் இயலாமையில் எனக்கு உதவி செய்வதற்கு நீ வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி உங்கள் பிரச்சனையை நீங்கள் ஆண்டவர் தெரியப்படுத்தினார். நிச்சயமாய் இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் வாழ்க்கையில பெரிய நன்மைகளை காண செய்வார். தேவனுடைய ஜனமே, one who was there had been an invalid for 38 years. 38 வருஷம் பலவீனம். அந்த பலவீனத்தின் மத்தியிலே இயேசு அந்த பலவீனமான மனுஷனை ஆண்டவர் கண்டு அவனுக்கு விடுதலை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார். அவனுடைய இயலாமையை தேவன் அறிந்திருந்தார். உங்களுடைய இயலாமை தேவன் அறிந்திருக்கிறார். நிச்சயம் தேவ செய்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் பெரியவராக இருந்து ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். நம்முடைய தேவன் நம்முடைய இயலாமையில் நமக்கு உதவி செய்ய வல்லவர். முதலாவதாக. இரண்டாவதாக நம்முடைய ஆண்டவர் இயலாதவருக்கு நாம் உதவி செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். மூன்றாவதாக, நம்முடைய இயலாமையை தேவனுக்கு தெரியப்படுத்துவோம், அவர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். நொறுங்குண்ட இருதயத்தோடு, கலங்கின உள்ளத்தோடு, கண்ணீரோடு இந்த தேவ செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் இந்த இணையதளத்தின் வாயிலாக ஆண்டவர் இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்படியாக கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்கள் வாழ்க்கையில் பெரியவராக இருந்து உங்களுடைய இயலாமையில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த தேவ செய்தியின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட ஆண்டவர் பேசியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்து உங்களை வாழ வைப்பார். தேவன் தாமே அவருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் கனப்படுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்லப்பா. உம்முடைய நாமத்திற்கு ஏற்ற மகிமையை வர பண்ணுவீராக. ஆண்டவரே, தகப்பனே, நீர் உதவி செய்யும் கர்த்தர் ஆண்டவரே. தகப்பனே, சிலுவையிலே ஆண்டவரே எங்களுக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவரே தகப்பனே சிலுவையில் உம்முடைய இரத்தத்தை சிந்தினீர் ஆண்டவரே. ஒரு சொட்டு கூட இரத்தம் இல்லாதபடிக்கு தகப்பனே எங்களுக்காக, எங்களுடைய குற்றங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய தப்பிதங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே உம்முடைய ஜீவனை கொடுத்தீர் ஆண்டவரே. இன்றும் ஆண்டவரே பிதாவுடைய சமூகத்திலே ஆண்டவரே எங்களுக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய இயலாமை நீர் அறிந்திருக்கிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களுக்காய் நீர் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறேன். ஏழை பெண்கள் திருமண நிதியுதவி ஞாயிறு ஆண்டவரே இந்த நாள் உம்முடைய வார்த்தையை கேட்ட உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் நன்மை செய்கிற தேவனாய், அற்புதங்களை செய்கிற தேவனாய், உங்கள் பிள்ளையுடைய இயலாமையின் மத்தியிலே நீர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும்.
இந்த தேவ செய்தியை ஆண்டவரே தகப்பனை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடப்பதாக, அவருடைய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாவதாக ஆண்டவரே, இல்லாதவைகளை இருப்பதா என்கிற ஆண்டவர் அப்பா உங்க பிரசன்னத்தை உங்க பிள்ளைகள் மேலே ஊற்றுவீராக. உங்க ஆணி பாய்ந்த கரம், உங்க தழும்புள்ள கரம் ஆண்டவரே உங்க பிள்ளைகள் மேலே இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகளை ஆண்டவரே கர்த்தர் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க பிள்ளைடைய எல்லா இயலாமைகளை எடுத்து போடுங்க. உங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. ஒரு அற்புதம் நடப்பதாக ஆண்டவரே. அந்த பலவீனத்தோடு கூட இருந்த அந்த வியாதியஸ்தன் மேலே மனதுருகி ஆண்டவரே அவருடைய பலவீனங்களை மாற்றி போட்டீங்களே. இந்த வேளையிலே தகப்பனே உங்க பிள்ளையுடைய எல்லா இயலாமைகளை எடுத்து போடுங்க. கடன் பாரங்கள் மாறட்டும் ஆண்டவரே, கவலைகள் மாறட்டும் ஆண்டவரே, எதிர்காலத்தை குறித்த பயத்தை கர்த்தர் எடுத்து போடுவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஒரு தேவ பிரசன்னம் உங்க பிள்ளைகள் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால், நசரேயனாகிய இயேசுவின் இரத்தத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க அபிஷேகப்பட்ட வல்லமை உங்க பிள்ளைகள் மேல இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்டார்களோ அவங்க மேல உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடியனை முற்றுமாய் தாழ்த்துகிறேன். இதனாலே உம்முடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் ஆண்டவரே அடியுடைய உள்ளத்திலே இந்த வார்த்தையை கொடுத்தீங்களா ஆண்டவரே. அம்மேன் ஆண்டவரே, நீர் உதவி செய்யும் கர்த்தராக எங்கள் வாழ்க்கையில் இடைபடுவதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், நன்மையாக இருக்கட்டும், மேன்மையாக இருக்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. எங்களுடைய இரட்சணிய சேனை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுடைய இந்திய தென்கிழக்கு மாகாணத்தை ஆசீர்வதியும். எங்களுடைய மாகாண தளபதியாவை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அம்மாவை ஆசீர்வதியும் தகப்பனே. அம்மையின் ஆண்டவரே எங்களுடைய மாகாணத்தில் ஆண்டவரே மாகாண லாகாவிலே ஆண்டவரே தகப்பனே ஊழியம் செய்கிற ஆண்டவரே ஊழிய தலைவர்கள் ஒவ்வொருவரும் தேவன் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. தகப்பனே உடைய கன்னியாகுமரி டிவிஷன் தளபதி ஐயாவை ஆசீர்வதியும், டிஎஸ் ஐயாவை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா தகப்பனே எல்லா உத்தியோகஸ்தர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் இந்த நாளில் ஆண்டவரே தகப்பனே. கிறிஸ்தம்புதூர் படைசலத்தின் சார்பாக ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே தகப்பனே பாகங்கள் எடுத்தார்களோ ஒவ்வொருவரும் தேவன் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே தகப்பனே. அப்பா உம்முடைய தேவ பிரசன்னம் ஆண்டவரே ஆண்டவரே தகப்பனே எங்களுடைய படைசலத்தின் மேலே ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் டேடி தகப்பனே. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே தகப்பனே. இந்த மீடியாவிலே ஆண்டவரே தகப்பனை ஒர்க் பண்ணுகிற அன்பு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பீராக. எங்களை தாழ்த்துகிறோம். உமக்கே துதிகன மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆசீர்வாத ஜெபம். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் என்றும் என்றும் சதா காலமும் உங்களோடும் இந்த தேவ செய்தியை இணையதளத்தின் வாயிலாக கேட்ட யாவரோடும் எங்களோடும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ.